தமிழக வெற்றி கழகம் உச்சநீதிமன்றத்தை அணுகி திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்களை நியமித்து இன்றைக்கு வரைக்கும், இன்னைக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு, இன்றைக்கு வரைக்கும் உறுதியுடன் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுடைய தலைவருடைய இப்ப வந்த அறிக்கைப்படி அதுல ஒரு குறிப்பிட்டிருப்பாரு, சிஏஏ உடைய எதிர்ப்புல கேரள அரசு அன்று உச்சநீதிமன்றத்தில் கேஸ் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அரசியலமைப்பு பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு மாநில அரசு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்று வரையும் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்கின்ற ஒற்றை வார்த்தையுடன் இருக்கக்கூடிய திமுகவுடைய தமிழக அரசு ஏன் இந்த வழக்கில் தமிழக அரசு தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை, ஏன் வாதாடவில்லை? இதுதான் இஸ்லாமிய மக்கள் இன்றைக்கு எழுப்பக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இதை அரசியலுக்காகவோ இல்லை திமுக தாக்கணுங்கிற ஒரு உணர்வு கிடையாது. இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது. கேரள அரசு எப்படி நேற்று இந்த வழக்கில் இணைத்துக் கொண்டதோ அதே போல தமிழக அரசும் இந்த வழக்கில் தன்னை இணைத்துக் கொண்டு அரசியலமைப்பின் சிறந்து விளங்கக்கூடிய வழக்கறிஞர்களை நியமித்து சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய வகுப்பு சொத்துக்களை பாதுகாக்கவும், அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை, சிறுபான்மை மக்களுக்காக வரையறுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கவும் தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் வக்ஃபுக்கு எதிரான இந்த வழக்கில் தன்னை இணைத்துக் கொண்டு உண்மையாக, நேர்மையாக, எதிர்கட்சியாக இருந்தபொழுது எப்படி சிஏக்கு எதிராக குரல் கொடுத்தார்களோ, மூர்க்கத்துடனும் ஆத்திரத்துடனும் குரல் கொடுத்தார்களோ, அதே போல நிலைமையை தமிழக அரசும் திமுகவும் ஏன் மற்ற அனைத்து கட்சிகளும் குரல் கொடுக்க வேண்டும்.